எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ அண்ணாமலை சார் பேட்டி பார்த்தேன். தாவேக்க தொண்டர்கள்லாம் இன்னும் அந்த இதுலேருந்து வெளியே வரல அப்படின்னு. இந்த 10 நாளாக ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா சார்? அண்ணாமலை சார், நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக ஜெயித்தாலும் உங்கள் தொண்டர்கள் இப்படி தான் செய்வாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. உங்கள் தொண்டர்களும் இப்படி தான் கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தொண்டர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. சும்மா மேடையில் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்கள் ஒரு நல்ல மனுஷர், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாருன்னு தயவு செய்து ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொல்லி பழகுங்க சார். அண்ணாமலை சார், உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன். எந்த தொண்டர்களுமே இப்படி தான் செய்வாங்க. சீமானு ஜெயித்தாலும் சரி, யார் ஜெயித்தாலும் சரி, முதல்ல ஒரு 10 நாள் இப்படி தான் செய்வாங்க. ஆனால் விஜய் தொண்டர்கள் அப்படி செய்யலை. நினச்சதை சாதிச்சாங்க, கொண்டு வரணும்னு நினச்சி சாதிச்சாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு ஊரில் போய் பாருங்கள், என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்துட்ருக்குறாங்க, எத்தனை கழிவுகளை சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பார்த்துமா இப்படி பேசுகிறீங்க? அண்ணாமலை சார், என்ன சார் நீங்கள்? எனக்கு புரியலை சார். நீங்கள் தயவு செய்து சப்போர்ட் பண்ணி பேசுங்க. உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை வரும் சார். இப்போ தான் வந்திருக்காரு, டைம் கொடுங்கன்னு சொல்லி பேசி பழகுங்க. உடனே இதில் மயக்கத்தில் இருக்கிறாங்கலாம் தயவு செய்து பேசாதீங்க சார். எல்லா தொண்டர்களும் இப்படி தான் இருப்பாங்க சார், புரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.